ஹலோ மக்களே, இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த கூடையோட ஃபுல் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எப்படி அளவு எடுக்கிறது, மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் டைப்பு கூடை வரும். ஸோ 8க்கு 8 பாக்ஸு போட்டு இந்த கூடை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு 4 ரோல் ஒயர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 9 அடியில் 9.5 ஃபீட்டில் மொத்தம் 16 ஒயிட் கலர் ஒயரும் 18 பிளாக் கலர் ஒயரும் கட் பண்ணி நம்ம அந்த கூடை மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கட் பண்ண ஒயரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம்ன்றதுன்னு பார்த்துக்கலாம். கட் பண்ணியிருக்க 2 எட்ஜையும் ஒன்றா வச்சு இப்படி வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக இழுத்தோன்னா நடுப்பக்கமாக இப்படி பார்த்து வரும். இதை நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு நாட் போடும்போது முன்னையும் பின்னையும் போகாமல் கரெக்டாக ஒரே அளவில் வந்து நம்மளுக்கு வந்து நாட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஒயிட்டில் மொத்தம் 16 ஒயர் தேவைப்படுது. ஆல்ரெடி நம்ம 16 ஒயர் கட் பண்ணி வச்சாச்சு. பிளாக்கில் 18 ஒயரு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பேஸ்கெட் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒயிட்டில் 16 ஒயரு, பிளாக்கில் 18 ஒயரு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். பாக்ஸ் மாடலில் வர்ற பேஸ்கெட், பெரிய பேஸ்கெட், 4 ரோல் பேஸ்கெட். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து எப்படி கூட பின்னுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஒயர் கட் பண்ணது போக பேலன்ஸு ஒயிட்டில் 1.5 இருக்குது, பிளாக்கில் 1.5 இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ கூட பின்ன போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் விடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கலராக பிளாக்கு கொடுக்கலாம். பிளாக்கில் எத்தனை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 ஒயர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிளாக் ஒயரை எடுத்துகிட்டு நம்ம இவ்வளோ கேப்பு விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இங்கே வச்சு இப்போ நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த இடத்துக்கிட்ட வருது. ஸோ இங்கே ஒரு முடிச்சு போட்டுட்டு பாக்ஸ் நாட் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரியாதவங்க நம்மளோட சேனல்லையே நம்ம வந்து அதுக்கான ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ போய் பார்த்துக்கோங்க எப்படி போடுறதுன்னு, பிகினர்ஸ் எப்படி போடுறதுங்க பார்த்துக்கோங்க. இப்போது நாட் போட்டாச்சு. இப்போ இதோட அளவு கரெக்டாக இருக்கா, நம்ம வெட்டின ஒயரோட அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கொஞ்சம் முன்னே பின்னே இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அஞ்சு பிளாக்கு கொடுத்தாச்சு. அடுத்து 8 ஒயிட்டு, அப்புறம் 8 பிளாக்கு, 8 ஒயிட்டு, 5 பிளாக். அந்த மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ அடுத்து 8 ஒயிட்டு கொடுக்கணும். நம்மளோட பேஸ்கெட் வந்து 8க்கு 8 பாக்ஸ் அந்த மாதிரி தான் வரும். 8 ஒயிட்டு போட்டுட்டு காட்டுறேன். இப்போ 8 ஒயிட் போட்டாச்சு. அடுத்து 8 பிளாக் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நம்ம 8 பிளாக்கும் போட்டுட்டோம். இப்போ அடுத்து 8 ஒயிட். இப்போது அடுத்து பேலன்ஸ் உள்ள 5 பிளாக் கலர் ஒயரையும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு காட்டுறேன். அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ண ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ரன்னிங் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ஒயரையும் வச்சு நம்ம ஸ்டார்டிங்காக வந்து 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அதே அளவுக்கு நம்ம ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு 2வது லைன் போடலாம். இப்போ இந்த ஒயிட்டில் நம்ம கொடுக்குற இப்போது ரன்னிங் ஒயர் வந்து ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து 8 வரணும். ஸோ 8 பேஸ் ஒயிட் கலர் நாட் கொடுத்துட்டு பேஸ் 8 ஒயிட் கலரையும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஒவ்வொரு நாட்டையும் நல்லா டைட்டாக ஸ்ட்ராங்காக ரொம்ப இழுக்காமல் டைட்டாக நாட்டு டைட்டாக இருக்கிற அளவுக்கு போட்டிங்கன்னா பேஸ்கெட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பேஸ் நம்ம 8க்கு 8 ஒயிட் கலர் கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து இந்த சைடு 3 பிளாக்கு, இந்த சைடு 3 பிளாக் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பேஸ் போட்டாச்சு. 8 ஒயிட்டு, இந்த பக்கம் 3 பிளாக்கு, இந்த பக்கம் 3 பிளாக்கு. ஓகேங்களா, பேஸ் போட்டாச்சு. நான் உள்ளே அதுக்கப்புறம் குச்சி சொருகணும். இந்த பேஸு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து வீட்டில் உள்ள தென்னை மரத்து குச்சி இருக்கு இல்லையா, தென்னை விளக்க மரோட குச்சி, அந்த குச்சி வந்து நம்ம உள்ளே சொருகணும்னா பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக எப்படி சொருகுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கூடையை திருப்பிட்டு இப்போ நம்ம பின்னினதை வந்து அப்படியே பேக் போஸ்ட் எடுத்துகிட்டு விளக்க மர இந்த பக்கம் இந்த லாஸ்ட் இதிலேருந்து அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக உள்ளே சொருகுனீங்கன்னா உள்ளே போயிடும். சொருகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி அந்த இது வரைக்கும் குச்சி சொரியலாம். இந்த மாதிரி வந்து நான் ஃபுல்லாக நம்ம வந்து சொருகிக்கணும். நம்ம எத்தனை நாட் போட்டிருக்கோமோ அத்தனை நாட்டுக்கு ஃபுல்லாக சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. இப்போ எப்படி மடங்கி இருக்குது, அந்த குச்சி சொருகினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள் குச்சி சொருகினதுக்கப்புறம் எப்படி ஸ்ட்ரிஃபாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் குச்சி சொருகினதுக்கப்புறம் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, இந்த பேஸ்கெட்டுக்கு நம்ம லேடர் நாட்டு தான் போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு அதுக்கு எப்படி போடுறதுன்னா, ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு 4 முடிச்சிலேருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ அந்த பிளாக்கை ஃபுல்லாக விட்டுட்டு ஒயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கங்க. இப்போ அந்த ஒயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி சொருகிறதுங்கிறத நான் காட்டுறேன். ஓகேங்களா, இந்த பேஸ்கெட்டுக்கு நம்ம ஏணிப்படி நான் ஒரு தடவை நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 4 ஒயர் விட்டு 5வது ஒயர்லேருந்து பின்ன ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது எப்படி ஏணிப்படி முடிச்சு போடணும் அப்படின்னா, இங்கே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, இங்கேருந்து நம்ம முடிச்சு போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுக்கிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. உள்பக்கமாக மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த போட்டிருக்கோம்ல ஒயிட் கலர் முடிச்சு, அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்புக்குள்ளே லூஸ் பண்ண கேப்புக்குள்ளே இந்த நாட்டை இந்த மடித்து வச்சுருக்கதை உள்பக்கமாக மடித்து வச்சுருக்கதை உள்ளே விட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த மேலே போகுது இல்லையா கட்டிங் ஒயர், இந்த ஒயரை வந்து இது உள்ளே விட்டு மேலாக்கில் இழுத்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு முடிச்சு போட்டுருணும். இந்த ஒயர் வந்து உள்பக்கமாக இருக்கும். ஸோ உள்பக்கமாக நல்லா இழுத்து விட்டு இதை மேல் பக்கமாக இழுத்து நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அடுத்து 2வது லைன் வந்து இப்போ இந்த ஒயர் வந்து நம்ம இப்படி கொடுத்துருக்கோமா, இப்போ இதை இப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த முடிச்சிலேருந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு இப்போ அதுக்கு அடுத்த முடிச்சிலேருந்து நம்ம போட கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் ஏணிப்படி முடிச்சு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் வந்து கொஞ்சோண்டு விட்டுட்டு தான் நம்ம இந்த நாட்டு போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஒயர் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எங்கே சொருகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வந்து உள்ளார பார்த்து சொருகி விட்டுருங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து இந்த லைனில் சொருகிறதுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த லைனில் சொருகி விட்டுறேன். ஒயிட்டுக்கு வந்து 8க்கு 8 தானே பாக்ஸ் நம்ம போடுறோம். ஸோ வந்து 8 பாக்ஸ் ஒயிட்டில் மேலே போட்டுட்டு ஒயிட்டு இவ்வளோ தூரத்துக்கு 8 பாக்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, அடுத்து பிளாக் எப்படி மாற்றுறது, அதாவது இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் ரன்னிங் ஒயரையும் வச்சுக்கிட்டு அடுத்த ஒயரை எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ நான் வந்து 8 முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் எப்படின்னு ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம 8 லைனும் போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்து பிளாக் கலர் ஒயரை எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரியே பிளாக் கலர் ஒயர்லையும் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு அடுத்து அந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த உள்ள நாட்டில், அதாவது பிளாக் கலர்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிளாக் கலர்கிட்ட நம்ம நாட் போடுற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒயரு, அந்த ஒயரை 2 ஒயருக்கும் சேர்த்து ஒரு திருப்பிக்கங்க. ஓகேங்களா, அதாவது பிளாக் கலர் ஒயரு ஒயிட் கலர் ஒயர் ரெண்டையுமே சேர்த்து திருப்பிக்கணும். இப்போ இந்த ஒயர் எடுத்து பிளாக் கலர் நாட்டுக்குள்ளே மட்டும் விட்டு டைட்டாக முடிச்சு போட்டுட்டிங்கன்னா அந்த ஒயிட் வந்து அதோட ஜாயிண்டாகவே இருக்கும். ஓகேங்களா, ஒயிட்டை நம்ம கட் பண்ண வேணாம், அது வந்து அதோட ஜாயிண்டாகவே இருக்கும். ஸோ ஒயிட்டும் கண்டினியூஸாக நம்ம பின்ன வந்துகிட்டே இருக்கும், கூடவே வந்துட்டுருக்கும். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு
நான் ஸ்டார்டிங் ஒயிட் கலர் ஒயர் எப்படி வந்து அந்த சொருகிற ஒயர் சொருக சொன்னோம் அதே மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஒயிட்டு பிளாக்கு இதே மாதிரி தான் மாறி மாறி ப்ரொசீஜரில் வரும். ஸோ நம்ம வந்து ஒயரை கட் பண்ண வேணாம், அந்த ஒயரை கூடையிலே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணாமையே இந்த பேஸ்கெட்டை வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ 8 பிளாக் ஒயிட்டு போட்டாச்சு, அடுத்து 8 பிளாக்கு, அடுத்து 8 ஒயிட்டு, அடுத்து 8 பிளாக்கு, அந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ அந்த பிளாக் கலர் ஒயரை நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஒயிட் கலர் ஒயர் எப்படி சொருக சொன்னோன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே சொருகி விட்டுருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக 8க்கு 8 பாக்ஸ் போட்டு நான் வந்து கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த காது எப்படி போடுறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு கூடையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ வந்துட்டு இந்த காது போடுற வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகேங்களா? கூட நல்லா ஷைனிங்காக அழகாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மெஷர்மெண்ட்டெல்லாம் வச்சு ஒரு பிகினர் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கூட பின்னிங்கன்னா நல்லா வரும். ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்திருக்க 4 ஒயரோட சைஸ் மட்டும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஒயர் வந்துட்டு கொஞ்சம் பெருசு சின்ன அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது சைஸ் எல்லாமே ஒரே இதாக இருந்ததுனால நம்மளுக்கு கூட ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி லேடர் நாட் தான் போட்டிருக்கேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த பேஸ்கெட்டுன்னு. ஹேண்ட் வீடியோ மட்டும் நான் தனியாக வேறு கூடையில் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா? ரொம்ப